ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டுடே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து இன்றைக்கி டுடே மார்னிங் ஓப்பன் ஆனதும் ஒரு ப்ராக்டிஸ்க்கான இமேஜ். அடுத்து பாருங்கள், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அண்ட் சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் வந்து போட்டாச்சு. நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த வீடியோ நேற்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்குது இந்த வீடியோ. இதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து புட் சைடில் தான் போகும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைடு போகும், இல்லைன்னா கேப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஆஸ் ஐ செட் இன் எஸ்டர்டே வீடியோ, மார்க்கெட் இஸ் இன் கேப் டவுன். ஐ வில் ஷேர் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது சின்ன கேப் டவுன் தான் ஆச்சு 30 பாயிண்ட்டுக்கு. ஆகிட்டு திரும்ப எங்கே மார்க்கெட் அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் ஆகிருந்தோ அங்கேயே தான் வந்துச்சு. ஸோ அதனால் கீப் த அபோவ் சார்ட் அஸ் சேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதாவது தெர் ஆர் நோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்புறம் ஃபாலோ த சார்ட், அதாவது சார்ட் என்ன சொல்லுதோ அந்த செட்டப் படி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஆர் ட்ராவலிங் இன் புட் சைட் ஆஸ் அட் எஸ்டர்டே. ஸோ கரெக்டாக கொடுத்தாச்சு. கரெக்டாக புட் சைடில் தான் போகுது. ரெண்டுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுமே ரெண்டுமே புட் சைடில் தான். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே பிஇபிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. ஸோ செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் ட்ராவலிங் ஆகுது. அட் த சேம் ஆப்ஷன் செயின் டேட்டா ஐவி வந்து ஆல்சோ ஃபேவர் டு புட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா அனலிஸும் புட் சைடு தான் காட்டுது, நம்ம சார்ட்டும் புட் சைடு தான் காட்டுது. அப்படின்றப்ப நல்ல ரேலி இருக்கும். ஸோ அதுதான் மீனிங். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, ஆப்ஷன் செயின் டேட்டா வேறு ஒரு சைடும், ஆப்ஷன் சார்ட்டு வேறு சைடும் காட்டினதால மார்க்கெட் வந்து போல் சைட்வேஸ் தான் ஃபுல்லாக எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து ரெண்டுமே மேட்ச் ஆனதுனால இன்றைக்கி தான் வந்து ஃபுல் டார்கெட்டுக்கு வந்து பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணணும், ஹோல்டு பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 10:30க்கே நம்மளோட டார்கெட்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு, ஃபுல் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நோ ட்ரேட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், இது வந்து நிஃப்டி. ஸோ பிஃபோர் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் நிஃப்டியோட சார்ட். மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் கால் சைடில் இங்கே பாருங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே. இங்கே புட் சைடில் ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ அங்கேருந்து பாருங்கள் கடகடன் செகண்ட் பாயிண்ட் மறுபடியும் ஒரு அதாவது ரீடெஸ்ட்டுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ இங்கே 189 பை பண்ணியிருந்தா மார்க்கெட் வந்து நேராக 289 தான், 100 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதுவும் வித்து நீங்கள் பாருங்கள் இந்த கேண்டில் இந்த ஸ்பைக் தொட்டிருக்கா, இது வந்து 10:30க்கே முடிஞ்சிருச்சு. ஸோ நிஃப்டியில் டார்கெட் ஹிட்டு. அதோட சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிஇபி பாயிண்ட், அதாவது செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிருக்கும். நிஃப்டி கதம். அடுத்து சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு கேண்டில் பிஇபிக்கு கீழே தான். ஸோ சேம் இதே மாதிரி புட் சைடில் பிஇபிக்கு மேலே தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருக்குது, 642 பிஇபி பாயிண்ட். இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக ட்ராவல் பண்ணி 1126. ஆனால் நான் வந்து 900லேயே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா, அங்கே நிஃப்டி வந்து சீக்கிரமாகவே டச் ஆகிடுச்சு. ஸோ சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருந்தது. அதனால் 900க்கு எக்ஸிட் ஆக சொல்லியிருப்பேன். பட் நம்ம டார்கெட் வந்து இங்கே 1000 வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தொட்டுச்சு. அதாவது 1000 பாயிண்ட் லேட்டாக தொட்டுச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தது. அதனால் நான் வந்து ஓகே நிஃப்டி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சென்செக்ஸ் வந்து வெயிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஃபைனல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிஞ்சிச்சு, எந்த குழப்பமும் இல்லாமல். ஸோ அதுதான் இங்கே இருக்கும். அப்புறம் நம்ம ப்ரீமியம் குரூப் வந்து இங்கே பாருங்கள், ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நல்லா ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ப்ராக்டிஸில் தான் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணிட்டாங்க. பட் அது தப்பு தான். ஒரு ப்ராக்டிஸ் படி இது இந்த டுடே இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இது வேறு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூ மென்ஷன்ட் ப்ராக்டிஸ் இஸ் த மெயின் திங் பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அதாவது கியூரியாசிட்டியில் என்டர்ட் இன் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் 89,100 நம்ம செட்டப் படி புட்டில் போயிட்டார். ஹிட் மை பிரேக் ஈவன் அண்ட் ஸ்வெப்ட் வந்து 100 பாயிண்ட், அதாவது 100 பாயிண்ட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டாரு. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்காரு. ஸோ அவரோட ப்ராஃபிட் இது. ஸோ புட் சைடில் என்ட்ரி ஆகி 100 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், பட் ப்ளீஸ் கீப் ப்ராக்டிஸிங் பிகாஸ் இஸ் மண்டே, அதாவது இந்த வீக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வந்து போஸ்ட் டேவாக இருந்தது. காரணம் வந்து சார்ட் அண்ட் ஆப்ஷன் டேட்டா நாட் மேட்ச்டு ப்ராப்பர்லி. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி சைட்வேஸ் ஹிட் ஆகும், 2 நாள் மட்டும் ட்ரெண்டிங்காக அமையும். அந்த ட்ரெண்டிங் டேயில் கேட்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து நம்ம சைட்வேஸில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ட்ரேட் என்ட்ரி கிடைக்குமான்னு. ஆனால் அதில் வந்து எஸ்எல் ஹிட் ஆனதும் அதில் வெறுத்து போய் அடுத்த நாள் சும்மா விட்டுருவோம். அடுத்த நாள் பார்த்தா ட்ரெண்டிங்காக அமையும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அந்த மாதிரி தான் மைண்ட் செட் வரும், சைக்காலஜியும் அப்படி தான் அமையும்.
ஸோ அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் 1 மந்த் கம்பல்சரி பிராக்டிஸ்க்கு வந்து குடுத்துருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ அதன்படி இவருக்கு வந்து 1 வீக் தான் பிராக்டிஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அவர்ட்ட காசு நெறையா இருந்த காரணத்தினால அவர் எடுத்துட்டாரு. ஸோ அவரும் வந்து "எஸ் சார், யூ ஆர் ரைட் அண்ட் கீப் பிராக்டிசிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் இஸ் த மேஜர் ஒன்" அப்படின்னு குடுத்துட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க அவங்களே வந்து சார்ட் ட்ரா பண்ணி, அவங்களே வந்து பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இதில வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே. ஸோ இது வந்து நாளைக்கான சார்ட் நான் இதிலேயே போஸ்ட் பண்ணிட்டேன். இங்க காட்டுறேன் பாருங்க. ஸோ இது நாளைக்கு சென்செக்ஸ்க்கான சார்ட். ஸோ பார்க்காதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி நாளைக்கான சார்ட். ஸோ நிஃப்டி, சென்செக்ஸ் நாளைக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மண்டேவும் அகைன் புட் சைடு தான் போகும். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு நடந்த மாரியே புட் சைட்ல போகும். பட் ஆனா மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு தான் எதையுமே சொல்ல முடியும். பட் புட் சைடு போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு. அதுவும் இல்லாம புட் சைடு இல்லன்னா, மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆனா புட் சைடு. இல்லன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு கேப் டவுன் இல்லன்னா மார்க்கெட் புட் சைடு. ஓகே. இந்த 2 தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து முன்னாடியே பிரெடிக்ட் பண்ண மாட்டோம். பட் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாலாம் முன்னாடியே சொல்லிருச்சு. ஸோ இதில பிரெடிக்ஷனுக்கான வேலை இல்ல. கண்ணு முன்னாடி இந்த சார்ட்ல என்ன தெரியுதோ, அத தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா. இந்த 2 மட்டும் தான். இந்த ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ், ஆப்ஷன் செயின் டேட்டா. இந்த 2 தவிர நம்ம எதையுமே பார்க்கறதில்ல. நியூஸ் பார்க்கறதில்ல, இண்டிகேட்டர்ஸ் பார்க்கறதில்ல, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதில்ல. அப்புறம் அந்த அவங்களோட அ ஃபாரின் நியூஸ் எதையுமே பார்க்கறதில்ல. டாரிஃப் என்னாச்சு, டாக்ஸ் என்னாச்சு அதெல்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல. ஸோ எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டால முன்கூட்டியே வந்துரும். ஓகே காய்ஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இல்லாதவங்க, அதாவது சீசா ட்ரேடர் சேனல்ல இல்லாதவங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ இந்த பப்ளிக் குரூப்ல இல்லாதவங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.